ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் நிலம்பரை போலும் ஏற்றுனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷியர். தினந்தோறும் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே இந்த ராசி பலன் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு இந்த நாள் நன்னா இருக்குது, நான் ப்ரொசீட் பண்ணுறேன், எனக்கு சக்ஸஸாக இருந்துருக்கு, எந்த கவலையும் கிடையாது, ஆஹா எனக்கு சூப்பர் பலன் இன்றைக்கி சொல்லிட்டேன், நான் எந்த காரியத்தையும் எனக்கு வெற்றி தான், இப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க. இன்றைக்கி வேண்டாம் மீடியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, அதுலேயும் கவனமாகவே இருந்திருக்கேன். நாளே சரியில்லை, நான் கோயிலுக்கு எங்கேயாவது போய் சுவாமி உண்டுக்கிறேன், இன்றைக்கி இந்த காரியத்தை தட்டி போட்டுறேன். ஏன்னா எதுக்கு நம்ம நாள் செல்லன்னு இன்றைக்கி நன்னா இருந்துட்டு பின்னாடி பிரச்சனையாக வரப்படாது இல்லையா? அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இந்த ராசி பலனை ரொம்ப அழகாக இந்த நாளை நிர்ணயிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக தகவலும் சரி. இன்றைய தினத்தில் தேதியும் தேதிக்கு உண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகள் 28/9/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 12ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 5:29 வரை பூசம், பின்பு ஆயில்யம். இன்றைய திதி மாலை 6:09 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் அதிகாலை 5:29 பின்பு இன்று முழுவதும் பூராடம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரை ராகு காலம், காலை 9 மணி முதல் 10:30 வரை யமகண்டம், மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைக்கி புரட்டாசி மாதம் சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் நம்ம விரதம் இருக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. பெருமாளை ஆராதனை பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணவே மதுசூதனா திரிவிக்மனா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா அச்சுதா அனந்தா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறவா ஏராளமான பேர் இருப்பா. திருப்பதியில் போய் தரிசனம் பண்ணுறவா, திவ்ய தேசத்தில் போய் தரிசனம் பண்ணுறவா, இப்படி நிறைய பேர் இன்றைய தினத்தில் விரதம் இருந்து அனுஷ்டித்து பெரியவங்களை வணங்கி இன்றைய தினத்தில் பிரார்த்தனை பண்ணக்கூடிய அற்புதமான நாள். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது, ஆஞ்சநேயரை போய் பிரார்த்தனை பண்ணுறது, ஆஞ்சநேயர்கிட்ட போய் வேண்டிக்கிறது, இது போன்ற விஷயங்களும் ரொம்ப சிறப்பான நாள். ராமபிரானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு உரிய அற்புதமான நாள். இந்த புரட்டாசி சனிக்கிழமை நேரத்துக்கு கங்கையில் நிறைய பேர் இருப்பா. அதே சமயத்தில் யமுனா இடத்துல நிறைய பேர் இருப்பா. ஹிமாலயாஸில் நிறைய பேர் இருப்பா. விசேஷ கஷேத்திரங்கள் பிரசித்தி பெற்ற கோயில்களில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பெரும் பாக்கியங்கள் இன்றைய தினத்தில். ஆக இந்த புரட்டாசி சனிக்கிழமைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. என்னென்ன நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் வெற்றி பெற பிரார்த்தனை செய்து இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நாம பார்க்க போறோங்க. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வீடு இடம் பொருள், அதே சமயத்தில் வீட்டிலேயே பேசாமல் பண்ணலாமல், இந்த வாடகை தனியாக கொடுத்துட்டுருக்கோம் வேண்டாம், பேசாமல் வீட்டில் பண்ணிவிடலாம். ஏன்னா இவங்களை யோசித்து பார்த்தா இவங்களுக்கே நிறைய நம்ம காசு கொடுத்துட்டுருக்கோம். இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான நாளாக இருப்பீங்க. சில பேர் வண்டி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க வேறு ஒன்று புதுசாக ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறப்போம். ஐஸு சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு புதுசாக எதாவது ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கோம், புதுசாக எதாவது ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்கூல் நடத்தின்னு இருக்கோம், புதுசாக ஸ்கூல் பார்த்துட்டு இருக்கேன் சார், காலேஜ் நடத்தின்னு இருக்கேன், எதாவது காலேஜ் இருந்தால் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறையா புது 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 ஐடியாஸ், இன்னோவேட்டிவாக புதுசாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு ஏற்படும். ஒரு முயற்சி இருந்தால் அதில் பக்காவாக இருக்கணும். சும்மா மாற்றிகிட்டே இருக்கக்கூடாது முடிவை. பல நேரங்களில் மாற்றி இந்த குழப்பரவாலை கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஐயையோ, நான் தெளிவாக இருக்கணும் சார், எதாக இருந்தாலும் பக்காவாக கிளியராக தெளிவாக இந்த மாதிரி முடிவெடுத்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும். நிறைய முயற்சிகள்லாம் அந்த மாதிரி இருந்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி மதிப்பு கொடுத்தா மரியாதை கொடுத்தா அந்த இடத்துக்கு போகிறது, இல்லைன்னா போகிறது கிடையாது. எதுக்கு போயிட்டு, ஏன்னா போய் திருப்பி கெட்ட பேர் வாங்கிக்கிறதா, ஐயோ நம்மளால் முடியாதுப்பா. இந்த மாதிரி பல யோசனைகள் இருக்கு. புதிய ஆட்கள் வேலைக்கு எடுக்கிறது, வேலையாட்கள் பழைய ஆட்களை மாற்றுறது, இது போன்ற விஷயங்கள். சில பேர் வீடு க்ளீனிங்லாம் வச்சுட்டுருப்பேன், இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடலாம், இன்றைக்கி இப்படியே விட்டுட்டு வந்தால் சரிப்படாது, ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில வீடு சம்பந்தமான பிரச்சனைகள், இடம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சரியாயிடும். நல்லதே நடக்கும். முயற்சி பலன்களை தரும் இன்றைய தினத்தில். ரிஷபராசி நண்பர்களே, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம். காலையில் 7 மணி கிளம்ப வேண்டியது, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்பா 7 மணி என்னாச்சு, என்ன இது சே அப்படிங்கிற மாதிரி சில கருத்து வேறுபட அம்மா பிள்ளைக்கு, அப்பா பொண்ணுக்கு, அதே மாதிரி சொந்த பந்தங்களுக்கு, நண்பர்களுக்கிடையே இந்த டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா பிடிக்காது. டயரத்தை சரியாக ஃபாலோ பண்ணல, என்ன வாட்ச் ஓடலையான்னு அவங்களுக்கு
டைம் தெரியலையா, கரெக்டாக 7 மணினா 7 மணி, 8 மணினா 8 மணி, என்னது அப்படிங்கிறது ரொம்ப டென்ஷனாகவே கொஞ்ச நேரத்தில் அது சால்வ் ஆகிடும். நேரத்துக்கு சாப்பிட்ணும், அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பீங்க. முந்தைய மாதிரி இருக்கிறது இல்லை, புது 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 விஷயங்கள் உங்களுக்கு புரிய வருது. அடிபட்டால் தான் நமக்கு தெரியறது. லைஃப்பில் ஒவ்வொரு தடவை படம் பொழுது தான் நமக்கு இது புரிய வருதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுவீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிளிக் ஆகும். தம்பி தங்க உங்களுக்கு உதவி செய்வார். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இடங்களுக்கு ஃபர்னிச்சர் வாங்கி போகிறது, டேபிள் வாங்கி போகிறது, கம்ப்யூட்டர் வாங்கி போகிறது, செல்ஃபோன் வாங்குறது, சார்ஜர் வாங்குறது, இது மிஸ் ஆகிடுதுன்னு இன்னொரு பொருள் வாங்குறது, அனாவசிய செலவு தானே தேவைப்படுறதே, என்ன பண்ணுறது, பென்ட்ரைவ் வாங்கித்தானே ஆகணும், எனக்கு ஹார்ட் டிஸ்க் வாங்கித்தானே, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுன ராசி நண்பர்களுக்கு பணவரவுகள் உண்டுங்க. காசு, மனுஷன் கஷ்டப்படுறதே இதுக்கு தானே, காசு காசு காசு. ஏன்னா இல்லாத போது எத்தனை பேர் கிண்டல் பண்ணா தெரியுமா, இன்னைக்கு சும்மா கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களில் செயல்படும். பெட்ரோல் பங்க் நடத்திட்டு கேஸ் பங்க் நடத்திட்டு இருக்கவங்க, அதே மாதிரி கேஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கோம், மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் இருந்துட்டு இருக்கிறோம், கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சார், நான் ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு படிக்கட்டும் என் லைஃப்பில் நானாக எடுத்து வச்சு இன்றைக்கி நடக்கிறேன். ஆனால் இதையும் கிண்டல் கேலி பண்ணிட்டு இதை போய் உதவி செய்கிற உபத்திரமாவது பண்ணாமல் இருக்கணும்ல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கச்ச அப்படிங்கிற மாதிரி பல நேரங்களில் பல பேர்த்த உங்களுக்கு தோணக்கூடியதாக இருக்கும். அவங்களுடைய தேவைக்காக அவங்கள தொந்தரவு பண்ணுறது, இது போன்ற சில விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணுவா. அதை தாண்டி வரணும். மிதுனராசி என்பர்கள் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. இது ரொம்ப முக்கியம். வளரும் பொழுது சில நேரங்களில் அதை தக்க வைத்து கொள்றதுக்கு பல தடங்கல்கள்லாம் அவரை தாண்டி வரந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். கடகராசி நண்பர்களே, விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் சில காரியத்தை எடுத்து சொல்லுவாங்க, அவங்க லாபத்துக்காக சொல்லிடுவா, கவனமாக இருக்கணும். அதுமாதிரி சீசனல் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பழங்கள், அதே மாதிரி பூ பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் ஒருத்தர் சொல்லுவாள், அதை பற்றி படிக்காமல், ஸ்டடி பண்ணாமல், தெரிந்துக்காமல், அனுபவம் இல்லாமல் பணத்தை போடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. பண விவகாரங்களில் மற்றவங்களுக்கு கையெழுத்து போடக்கூடாது. 1க்கு 100 முறை யோசிச்சுக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் மிகப்பெரிய 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 பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். கடகராசி நண்பர்களே, சிம்மராசி நேயர்களே, விரயங்கள் இருக்க தான் செய்யும். ஒரு விஷயத்தில் நமக்கு பிடிமானம் இல்லாமல் தான் இருக்கும். இருந்தாலும் இவா சொல்கிறா இவா சொல்கிறா இவா சொல்கிறா இவங்ககிட்டலாம் கேட்டுட்டு இருக்கேன், சரி எல்லா ஒப்புதல் கொடுக்குறேன், ஏதோ நடக்கட்டும். ஆனாலும் மனசில் ஒரு 20% ஏதோ உறுத்துது, இது என்ன பண்ணுறது, சரி பார்ப்போம் அப்படிங்கிற பொறுமையை கடைபிடிப்பீங்க. கண்டிப்பாக வெற்றியங்கள் உண்டு. அதே மாதிரி விரயங்கள் கூட லாபத்தை கொடுக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களுடைய அழுத்தத்தின் மூலமாக சில காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. முயற்சிகள் பல வண்ணங்களில் உங்களுக்கு உதவிகள் செய்யும் இன்றைய தினத்தில். கன்னிராசி நேயர்களே, லாபங்கள் உண்டு. நல்ல முயற்சிக்கு நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த உதவி நடந்துருத்துருவீங்க. அப்பாடா, இறைவன் தான், சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு எப்படியோ கடவுள் காப்பாற்றிடுறாருங்கிற மாதிரி இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கணும். முக்கிய விஷயங்களில் மாட்டிக்கப்படாது. சில நேரங்கள் நம்ம எடுத்து சொல்லுவோம், அதை பத்தவா பிடிக்காமையும் கடைபிடிக்காமையும் இருந்துட்டு இருப்பா. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அதனால் நம்ம எதுக்கு கேட்டால் சொல்லலாம், கேட்காட்டி நம்ம எதுக்கு சொல்லிட்டுங்கிற மாதிரி யாருக்குமே அட்வைஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது. டாக்டராக வந்துட்டு இருக்கிறவங்க, கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான திருப்பியும் இதெல்லாம் வேலை பண்ணணும், திருப்பி இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க, நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எனக்கு நல்ல டைமாக இல்லையா சார், நல்லா இருக்கு இல்லையா, நல்லா இல்லையா இருக்கா இல்லையா என்ன இப்படின்னு பல நேரங்களில் பல யோசனைகள் உங்களுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கும். தாண்டி வருவீங்க, தேடி வருவீங்க, சக்ஸஸ் கூடி வரும். கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில். துளாராசி நண்பர்களே, அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான சின்ன 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 நகர்வுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பல நேரங்களில் தோத்துட்டோமோ, நம்ம லைஃப்பில் ஜெயிக்க மாட்டோமோ அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஆனால் சில தடங்கள் வரும், அதை தாண்டி வந்துடுங்க. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். நண்பர்கள்ட்ட கவனம் தேவை. பண விவகாரங்களில் கவனம் தேவை.
பொருட்கள் கொடுக்கறத ரொம்ப கவனம் தேவை. ஒரு புஸ்தகமாக இருந்தாலும் நம்மளுடைய சொத்து அப்படிங்கிறத வச்சுக்கணும். நமக்காக இல்லை, நம்ம குழந்தைகளுக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக நீங்கள் யோசிச்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிறர் வந்து ₹1 10 ரூபா கிடைக்கும், 10 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ₹1,00,000 கிடைக்கும் போது எப்படி அப்படிங்கிறது யோசிக்கோங்க. 0 ஜாஸ்தியானங்காட்டி நமக்கு மனசில் இருக்கக்கூடிய இப்போ எடுத்து எல்லாத்தையும் காசை கொடுத்துடலான்னு யோசிக்காங்க. அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நேயர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். நிறைய காரியங்களில் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியாகும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஜாதகம் பொருந்தும், அப்பாடா பொருந்து, நம்மகிட்ட பொருந்துடுத்து, அவளுக்கு இது கேட்கணுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவேல். உங்களுக்கு சக்ஸஸான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சொந்த பந்தங்கள், பெற்றவர்கள், உற்றார் உறவினர் இவங்கெல்லாம் சந்தித்து பேசக்கூடிய நாளாக இருக்கும். சில பேருக்கு நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற விஷயங்கள் பற்றியெல்லாம் இன்றைக்கி பேசுவீங்க. அதுக்குண்டான ஏற்பாடு, மண்டபம் புக் பண்ணுறது, அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான கேட்ரிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பேசுகிறது, இது போன்ற காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நாள் கரெக்டாக இருந்துருக்கும். கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஒன்று எடுக்க முடியல அப்படின்னு சில நேரங்களில் நீங்களே அப்பப்போ சொல்லிப்பேல். இன்றைய தினத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு சில காரியங்கள் நம்ம எடுத்து செய்கிறோம். அதில் நல்ல பேரும் வெறும் கெட்ட பேரும் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லைங்க. என்னோட கடமை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். நல்ல பேர் வந்து இவா பெருசாக பதக்கம் கொடுத்து என்னை பட்டம் வச்சு ஒன்றும் இல்லை, நல்லது பண்ணாலும் இப்படி தான் சொல்லுவா, கேட்டது பண்ணாலும் போயிட்டு நான் பாட்டுக்கு என்னுடைய கடமையை பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். மைண்டை மட்டும் ஸ்ட்ராங் ஆகிட்டு எல்லாம் வாழ்க்கையில் எல்லாமே விட்டுரு. லக்ஷ்மிகளில் தைரியலக்ஷ்மிக்கு தானே பலன் அதிகம் இல்லையா? தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் பார்த்து 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 அது மாதிரி சினிமா ஜோக்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்த்து அதை அப்படியே எடுத்து மற்றவாட்ட சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷப்படுவாள். ரொம்ப சுவாரஸ்யமாக பேசி நகைச்சுவையாக எல்லா காரியத்தையும் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்துட்டுருக்கோம், நகைச்சுவை நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோம், சினிமா நடிப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, யூடியூபராக இருந்துட்டுருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். தனுசு ராசி நண்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. நல்ல லாபங்கள் கூடிய வரும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டுருக்கவங்க, அதே சமயத்தில் டாக்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கோம், நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். தனுசு ராசி நேயர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நிறைய மாற்றங்களுக்குண்டான அற்புதம். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. நிறைய சம்பாதிக்கணும் சார், சும்மா கிடையாது. நான் படுற பாடு எனக்கு தான். சின்ன 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 நேரங்களில் நான் கஷ்டப்படும் போது யாரும் எனக்கு உதவி இல்லை. இன்றைக்கி நான் உதவி பண்ணலைன்னா ஏன் பண்ணலன்னு கேட்குறேன், உரிமையோடு கேட்குறேன். தப்பு கிடையாது, இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். சில நேரங்கள் மன திருப்தியாக இருக்கும், சில நேரம் மன சங்கடமாக இருக்கும். பரவாயில்ல, எல்லாத்தையும் தாண்டி வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புது முயற்சிகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு ஏஜென்சி எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபுட்டு சம்மந்தமாக, கேட்ரிங் சம்மந்தமாக, ஹோட்டல் வச்சுட்டுருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கோம், மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ஒரு கல்யாண மண்டபம் தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், நடக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கடவுள் தான் மேலே இருக்கிறது தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல யோசனைகள் இருக்கும். கண்டிப்பாக வெற்றி பெறும் இன்றைய தினத்தில். கும்பராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சிஓ இருந்துட்டு இருக்கவங்க, இரும்பு சம்மந்தமான வண்டி வாகன ஷோரூம் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, டூல்ஸ் எல்லாம் ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தர்றதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். கும்பராசி என்பவர்களுக்கு இடமாற்றம், பிரயாணங்கள், பலவிதமான யோசனைகள், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து போன்ற விஷயங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி அப்பாவுடைய சிந்தனைகள் வரும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கும்பராசி என்பவர்களுக்கு விடாமுயற்சி சில லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில காரியங்கள் மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளாக கூட இருக்கலாம். கெட்டது ஆனால் நல்லதாக நடக்குது, சரி கடவுள் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்ப்பீங்க. இன்றைய தினத்தில் மீனராசி நேயர்களே, நல்லது நடக்கும். ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டுருக்கோம், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவங்க, டைரக்டராக இருந்த, ப்ரொடியூசராக இருந்த, ஃபினான்ஷியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்கோம், வாட்ச் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், கண்ணாடி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். பலவிதமான எண்ண ஓட்டங்கள் மனசில் இருக்கும். சரி, தவறு, ஓகே, இல்லை, எஸ், நோ, இப்படி பலவிதமான யோசனைகள் இருக்கும். பார்ப்போம், இறைவன் ஏதாவது ஒரு பலன் கொடுக்க மாட்டாரா
அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் பேரில் செயல்படுத்துவீங்க. பிரயாணங்கள் லாபங்கள் உண்டு. பிறர் சொல்லக்கூடிய ஆறுதல் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சிகள் லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பல காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு விஷயங்கள். நம்ம பிரச்சனையில் இருக்கும்பொழுது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஷுட் கிவ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மந்திர ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இறைவனை கொண்டு அதை நம்ம அந்த காரியத்தை நடத்தணும். ஏன்னா நான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த பிரச்சனைக்கு உண்டான பிளானட் என்னவாக இருந்துருக்கு, 3, 8, 6, 12ஆம் இடத்துல சம்மந்தப்படும் பொழுது இது பிரச்சனைக்கு உண்டானதாக இருக்குது. அது 3, 6 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அர்த்த மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஜோதிட சம்மந்தமாக. 8, 12ங்கிறது டைரெக்டாக ஒரு விஷயத்தை பாதிக்கிறது, நேர்முக எதிரி. அதே சமயத்தில் ஒரு பிரச்சனையை ரொம்ப டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தணும். ஏன்னா பல விதத்தில் இந்த மனம் அப்படியே அது உடையும், ஒரு கண்ணாடி உடையிற மாதிரி உடையும் இல்லையா, இந்த பிரச்சனைகள்னால உடையும். அப்போது ஒரே ஒரு விஷயம் நம்மளை மனதை ஒருங்கிணைக்கும். அதுதான் மந்திரம். இந்த மந்திரத்துக்கு ரொம்பவுமே அதி உன்னதமான சக்தி உண்டு. அந்த மந்திரத்தை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சான் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப பிரச்சனையில் இருக்கும்போது உங்களுக்கு பிடித்தமான ஒன்று குலதெய்வ பேரோ இல்லைன்னா இஷ்ட தெய்வ பேரையோ நீங்கள் சான் பண்ணிகிட்டே இருக்க அல்லது ஓம் 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 ஓம்ங்கிற மந்திரத்தை சான் பண்ண மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய நபர் துபாயில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார். ஒரு பெரிய அளவுக்கு அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் என்கிட்ட சொல்கிறார், நான் எப்படி சார் இந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது, நீங்கள் வெற்றி தோல்வி ரெண்டையும் ஃபேஸ் பண்ணுவீங்களே. அவங்ககிட்ட ஜாதகம் பார்க்குறாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், வெற்றி தோல்வி இத்தனை பார்த்துருக்கீங்களே, எப்படி இந்த அளவுக்கு, ஏன்னா இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஒரே ஒரு வார்த்தையை என்கிட்ட சொன்னார். எனக்கு என்னோடய குரு சொல்லி கொடுத்தார், இஃப் யூ கான்சன்ட்ரேட் இன் ஒன், அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியாது. கையில் ஒரு பெரிய கத்தி இருக்குது, நீ எதிர்த்தாப்பில் இருக்கவங்களை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அதே சமயத்தில் உங்ககிட்ட ஒரு பெரிய சக்தி இருக்குது, நீ கெட்டதை கண்டு பயப்பட வேண்டியது கிடையாது. உங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது, உன் பாடியில் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குது, நீ டிசீஸை நினச்சி பயப்பட வேண்டியது. ஏன்னா உங்கள்கிட்ட இம்யூனிட்டி பவர் நிறையா இருக்குது. அந்த மாதிரி தான். ஸோ நான் எனக்கு பெரிய பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளில் மனசுலேருந்து டக்குன்னு டைவெர்ட் பண்ணி ஒரு செகண்டில் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு பிடித்தமான தெய்வத்துடைய நாமத்தை நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இதை என்னுடைய சக்ஸஸுக்கு பிரதான காரணம் அப்படின்னு சொன்னார். இது அவருக்கு இன்றைக்கி மிகப்பெரிய நிலையில் இருக்கார். ஸோ சாதாரணமான நிலையிலேருந்து மிகப்பெரிய நிலையில் இருக்கார். இது ஒரு பெரிய அனுபவங்க. அப்போ இந்த சாண்டிங் மந்திராக்கு இருக்கக்கூடிய பவர் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெறுமனே இதை சான் பண்ணுறதை விட மனம் உள்ளார்ந்து சான் பண்ணுறது, மனதை ஒருநிலைப்படுத்தி சான் பண்ணும்பொழுது நம்ம மன கசப்புகள் மன கஷ்டங்கள் போகிறது. அதே சமயத்தில் பல விஷயத்தை டெலீட் பண்ணுறது, அந்த டெலீட் பண்ணுற ப்ராசஸ் நமக்கு கண்ணுக்கு தெரியுது கிடையாது. அதுதான் தியானத்திலையும் மந்த்ரா சாண்டிங்லேயும் இருக்கக்கூடியது. அதனால் மனம் ரொம்ப கவலையாக இருக்கும்போது உங்களுக்கு பிடித்தமான தெய்வ நாமத்தை சொல்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கெட்டதை போய் நல்லது கிடக்கும். ஒருவேளை நீங்கள் சிவபெருமானை வழிபடும் போது சிவநாமத்தை சொல்லலாம், நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபடும் போது விஷ்ணு நாமத்தை சொல்லலாம். இப்படி மந்திரத்தை கேட்குறதும் சொல்கிறதன் மூலமாக மனம் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கறது. அதுதான் மனமே ஒரு பெரிய மந்திர சாவியாக மாறுறது. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீகத்தை நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.